ஐயா 3 பேர் இறந்துருக்காங்க சார். கழிவுநீர் குடிநீர் கலந்து 300 பேருக்கு மேல பாதிக்க. அரசனுடைய முதற் கடமை சுகாதாரக்கேடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு குடி தண்ணீர், சுத்தமான குடி தண்ணீர் என்பது அவசியம், அவசரம், மிக முக்கியம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. சென்னை போன்ற மாநகராட்சியிலே அருகிலே இருக்கிற பல்லாவரத்தில் குடி தண்ணீரிலே தவறான தண்ணீர் கலந்து அதை குடித்து சாதாரண மக்கள் இறந்த செய்தி என்பது மிக வருத்தமான செய்தி, வேதனைக்குரிய செய்தி. அரசு 100% அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அரசனுடைய மெத்தன போக்கு, தவறான போக்கே இதற்கு காரணம். எதையும் அரசு மறைத்து விடலாம், மூடிவிடலாம் என்று நினைத்தால் அது மக்களிடம் எடுபடாது. பெங்கல் புயல் டிசம்பர் 1ஆம் தேதி கரை கடந்து விட்டதாக கூறப்பட்டாலும் கூட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் டெல்டா மாவட்டத்தினுடைய மக்களின் நெஞ்சங்களிலிருந்து இன்னும் கரையேறாமல் பெரும் புயலாக, சுடும் நெருப்பாக அது கூடிக்கொண்டுள்ளது. தோற்றுப்போன தமிழக அரசுடைய நிர்வாகம், துவண்டு போன மக்கள், இதுதான் உண்மை நிலை. பல இடங்களிலே இயற்கை என்றாலும் பல இடங்களிலே செயற்கையாகவே இது நடைபெற்றது. இதற்கு காரணம் நிர்வாகத்தினுடைய மெத்தன போக்கு என்று குறிப்பிட முடியும். குறிப்பாக தொடர் மழையினால் பல இடங்களிலே தண்ணீர் தேங்கி குளமாக விழுப்புரம் போன்ற நகரங்களிலே நகரமே குளமாக காட்சியளித்ததை தொலைக்காட்சியிலே பார்க்க முடிந்தது. அதற்கு காரணம் திமுக அரசினுடைய உள்ளாட்சி அமைப்பினுடைய முழு தோல்வி, சரியில்லாத பணி என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.